அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். உங்களை யாரு சார் இவ்ளோ ஒசரத்துக்கு வளர சொன்னா? நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க, உங்க 2 காலையும் தூக்கி முன்னாடி வச்சுக்கோங்க. வேணாம், நான் பாத்துக்கிறேன், நீ ஓட்டு. சார் ஓகே. நீங்க சிரமப்பட வேண்டாம் தான் சார் சொல்றேன். இப்படியே கவட்ட மாதிரி காலை விரிச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க? உங்களால சைடுல வர வண்டிக்காரங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். காலை முன்னாடி வச்சுக்கோங்க சார். வேணாம், நான் பாத்துக்கிறேன், நீ ஒழுங்கா ஓட்டு. ஐயோ சார், சொன்னா கேளுங்க சார். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீ போ. ஓகே. வணக்கம் தல. வணக்கம். காலை வண்டியில போறப்ப இப்படி அடக்கமா வச்சுக்கணும். அப்புறம் பானை விரிச்சிட்டு போக கூடாது. ஓகே. என்ன லுக் விடுற? ரோட்ல நீ மட்டும் தான் வண்டி ஓட்டிட்டு போறியா? ஏய் போடா போடா, ஒழுங்கா ஊடு போய் சேரு. ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட சொல்றா. போடா டேய். சார், நான் தான் சொல்றேன்ல, காலை உள்ள வைங்க சார். இல்ல வேண்டாம். பரவாயில்ல, வைங்க சார். இந்த பூ வேற ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சார், என்ன புலம்புறீங்க? இல்ல நீ வண்டியை நேரா பார்த்து ஓட்டு. வண்டியை ரொம்ப ஆட்டுற. நீ திரும்பி என்ன பார்த்து பேசாம ரோட்டை பார்த்து ஓட்டு. இப்பதான் திரும்பி பார்க்காத சொன்னல, ரோட்டை பார்த்து ஓட்டு. ஓகே. அங்க முன்னாடி பார்த்து போ, ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கு. இதுல பிரேக் எங்க சார் இருக்கு? ஏடி பிரேக் எங்க இருக்கு நான் கேக்குறேன். என்ன சார், ஏண்டி நான் சொல்றீங்க? நான் உங்க பொண்டாட்டி இல்ல சார். ஐயோ, நடிக்க தான் வந்திருக்கேன். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஆமா, இப்போ ரொம்ப முக்கியம். பிரேக் எங்க இருக்குன்னு கூட தெரியாம தான் வண்டி எடுத்தியா நீ? கோச்சுக்காதீங்க சார். நான் ஆசிரமத்துல இருந்து வேலைக்கு போகும்போது வண்டில தான் போவேன். இப்போ டச் விட்டு போயிச்சா, அதான் பிரேக் எங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி, நீ ரோட்டை பார்த்து ஓட்டு. சாரி, நீ பார்த்து ஓட்டுன்னு சொன்னல. நோ ப்ராப்ளம் சார். எது பேட் டச், எது குட் டச்னு எனக்கு படிக்கும் போதே சொல்லி கொடுத்திருக்காங்க. சார், உங்க கையை இடுப்புல வேணா வச்சுக்கோங்க. ஐயோ சார், என்ன பண்றீங்க? என்ன சிரிக்கிற? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? எடுங்க சார். ஐயோ சார், ஆசிரமத்துல நாங்கெல்லாம் இருக்கும்போது என் தம்பிய நான் தான் சார் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன். அவன் இப்படிதான் எடுப்பு பிடிச்சிட்டே வருவான். அது மாதிரி தான் சார் நீங்களும். என்னது, உன் தம்பிய நானும் ஒண்ணா? ஐயோ, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் சார். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க தப்பான ஆள் இல்ல சார். ஆமா, இப்படி ரோட்ல போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் எனக்கு தேவையா? உன்கிட்ட வண்டி கொடுத்தது தப்பா போச்சு. சரி வாங்க. ஐயோ, நீ வண்டிய ஆட்டாம ஓட்டுறியா? ரோட்டை பார்த்து ஓட்டு. பேசாம வண்டிய நானே ஓட்டி இருக்கணும். பரவாயில்ல சார், வாங்க. என் ஷோல்டர் வேணா புடிச்சுக்கோங்க சார். சரி. ஐயோ, விழியால் பேசும் வெளிச்சப்பூனி, விரலால் பேசும் அணிச்சப்பூனி, மொழியும் ஒலியும் மௌனம் கொள்ளும் கடவுள் பேசும் மொழி நீ.
கருணை பேசும் நீரப்போனி காற்றும் பேசும் வாசம் போனி செவியும் இதழும் தியானம் காணும் கடவுள் பேசும் மொழி நீ பரவசம் தோன்றும் நொடியிலே விழியே மொழியாய் மாறி வண்ணமும் கூட்டிடுதே சின்ன சின்னதாய் மென்னும் ஆசை சிறகு முளைத்து வருதே பார்வை ஒன்றிலே மொழியை மீட்டும் ஒளியின் தாரகை நீ சாரி. அர்த்தம் கூட்டும் அழகின் நாட்டியம் நீ வானவில்லை விலக்கி வாங்கி நீ வர்ணம் திட்டிதான் கொண்டாள் இப்ப பாத்தீங்களா சார் நான் எப்படி ஓட்டுறேன்னு? ஆ, இந்த மாதிரி ரோடு நல்லா இருந்தா நான் நல்லா வண்டி ஓட்ட போறேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சார். உங்களை நான் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறேன். பேச